இன்னொன்று மறந்துட்டோம் பார்த்தியா? என்னது? ఇప్పుడు చూడు. Welcome to JK on the move. ஸோ இவ்வளோ நேரம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை. நாங்கள் முதல்ல சொன்னோம்ல இந்த லைட்டிங் இதெல்லாம் வாங்கணும்ன்ட்டுன்னு. ஸோ வந்து அதை இன்னைக்கு நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குங்களா? இருட்டா இருக்கு. இப்போ நாங்கள் ஒண்டி தான் இங்கே வெளிச்சமா, நாங்கள் மட்டும்தான் பளிச்சின்னு இருக்கோம். ஓகேவா? அதுதான் கதையே. மற்ற எல்லாம் இருட்டடி இருட்டு. யோகா இருக்குதா? இந்த செட்டப் யோகா இருக்குல்ல? யோகா இருக்குது. யோகா இருக்குதானே? ஓகே தான். நான் வேற டைம் எதிர்பார்த்தேன். அது ஆனா டபுளா நடந்துச்சு. சத்துக்களி வந்து 51 வெட்டி 74 காசு. ஓகே. 3 இது சேர்த்து இது லைட் எல்லாம் சேர்த்து 50 வருஷம் 74 காசு. ஓகே. அவரு வந்து வெறும் ட்ரைபோர்ட், லைட்டு, ஃபோன் ஹோல்டரு, ஒன்று அதெல்லாம் சேர்த்து 70 சொன்னது பார்த்தீங்களா? ஆனா ஓகே, இந்த விஷயத்துல பையன் கொஞ்சம் தெளிவா இருந்ததுனால 2வது அட்டம்ப்ட்ல ஏமாறாம கரெக்டா வந்து சேர்ந்துருச்சு அவனுக்கு. அது வரைக்கும் ஓகே. இந்த இடத்துல கிளப் தட்டுங்க எல்லாம். அங்க ஆனா சூப்பரா இருக்குல்ல செட்டப்? ஓகே தான். உள்ளுக்கா இல்ல ஓகே தான். இது ஓகே தான். ஏன்னா நான் பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் இது போடுறதுச்சுன்னா. ஓ அப்படின்றீங்களா? சரி, பேக்ரவுண்ட்ல போடுறப்ப அப்படியே கொஞ்சம் பார்த்து போடுங்க. பக்கத்துல ஒரு பிள்ளை நிக்க வச்சிருமா? இப்ப என்னாலையும் எதையும் கேட்க முடியாது. சுத்தி நடந்த மக்களுங்க எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அசிங்கமா கேட்க ஆரம்பிச்சுன்னா எல்லாரும் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. பாஷை புரியாதா? இப்ப எல்லாம் பாத்தியா இல்லையா படம் பாக்குற இடத்துலயே? படம் பார்க்க போனோம். மதுராசி படம் பார்க்க போனோம். இங்க வந்து மோஸ்ட்லி தமிழ் படத்துல வந்து மலாய்க்காரவங்க, அதாவது வேற மொழி பேசுறவங்க வந்து படம் பார்க்கறது ரொம்ப குறைவுன்றது நாங்க பார்த்தது இல்லை. சொல்லுடா நீ. சார் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சார், நீங்க மூஞ்சில சலூன் கடை வச்சுக்கிட்டு இருக்கீங்க கேமரால. டேய், இவ்வளவு செட்டப் பண்ணிட்டு மூஞ்சி நல்லா பாக்கணும்டா. ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் பாக்கணும். ஸ்டைலு. நீங்க பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிட்டீங்க, அப்பாவாயிட்டீங்க, ஒரு பிள்ளை இருக்கு. டைலாக் வச்சிருக்கு. சோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வாயில விட்டேன்னு சொல்லி இல்ல யாரும் நினைச்சேன். இதெல்லாம் வராது. கட்டிங்களா? கண்டிப்பா கட் பண்ணிடுறோம். ஓகேவா? மரியாதை ரொம்ப முக்கியம். நீ சொல்லுப்பா. என்ன பேசிக்கலாம்? வியாதி ஒன்ன மாதிரியே. ஓகே. இல்ல நான் ஏதோ பண்ணிட்டு போறேன், இவன் பேச வேண்டியதான பாட்டுக்கிட்டுன்னு. கேமரா பத்தி, என் மூஞ்சி பத்தி இல்ல உங்களை பார்த்து கேமரா செல்ஃபி கேமரா தெரியும் தானே? மூஞ்சி பத்தி தான் பேசி ஆகணும். நான் வந்து உங்ககிட்ட பேசுற மாதிரி என்னை பத்தி நானே பேசிக்கிறேன். அந்த மாதிரிதான். ஆனா சாரு உண்மையிலே இது கண்ணாடி, நான் மூஞ்சி பாத்துக்கிறேன் கொஞ்ச நேரம் அப்படி ஆக்கிட்டேன். அப்ப என்ன மைத்துக்கு கேமரான்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க இல்ல? நான் தெரியாம பிடிக்கிறதுக்கு கேமரா இதெல்லாம் ஓகே. கேமரால இதெல்லாம் செட் பண்ணிட்டு முடியல தாடி எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் போட்டோவே பிடிக்கிறாங்க.
ரைட்டா இல்லையா? இல்ல நானும் உங்ககிட்ட கேட்கறேன், ரைட்டா இல்லையா? சொல்லு. இப்ப போட்டோ பிடிக்கும் போதே தான் அப்படி பண்ணி இருக்காங்க இல்லையா? போட்டோ பிடிக்கிறப்ப அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனா வீடியோல பண்ணலாம்ல? பண்ணலாமா இல்லையா? ஏதோ ஒண்ணு பண்ணு. இப்பதான் I am give up. இதுதான் எனக்கு வேணும். நான் தெரிச்சிட்டேன். படம் பார்க்க போனோமா? இவ்வளவு நேரம் நான் வந்து இழுத்தடிச்சு பார்த்தேன், எங்க வராடா இல்லையா அப்படின்னு. படம் பார்க்க போனோம், ஓகேவா? ஆனா படம் வந்து சூப்பர், மதராசி பண்ண கதை. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் படம் ஜோக்கா இருந்துச்சு, ஓகேவா? அதுல வந்து ஹீரோக்கு ஜோக்கா போனுச்சு படம். எங்கேயுமே லேக் ஆகுது, ஜோக்கா எங்களுக்கு ஸ்மூத்தா கொண்டு போனுச்சு. கொஞ்ச நேரம் லேக் ஆயிட்டேன். இல்ல தரு பாருங்க ஒரு கட்டம், இளையராஜா ராகம் அப்படின்ட்டு போட்டு இந்தான்ற இழுத்துக்கிட்டு போறாங்க. ராஜராஜ சோழன் பண்ண கதை படம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா படம் பார்க்க போறப்ப நிறைய ஒரு சில விஷயம் எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு. எப்படின்னா வந்து படம் பார்க்கறது முன்னுக்கே எதிர்மா மலாய்க்கார பண்ணுவாங்க, அவங்க படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. காமெடிக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது எங்களுக்கு புதுசா இருந்துச்சு. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, புதுசு இல்ல, பழசுதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தெரியும். ஆனா வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ பாப்புலரா நார்மலா ஆயிருச்சே அப்படின்றதுதான் ஒரு அதிர்ச்சி, ஒரு அபூர்வமான விஷயம், ஓகேவா? அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து படத்துல நிறைய விஷயம் சூப்பர். அதுவும் எனக்கு நான் உன்கிட்ட சொன்னேன் தானே, ஒரு கட்டம் வந்து எனக்கு ரொம்ப சீன் இதாக வந்துச்சுன்னு, ஓகேவா? அந்த சீன் உண்மையா அருமையான சீன், ஓகேவா? ஓகே, சரி படத்தை முடிச்சுட்டு சாப்பிட போலாம்டா. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிடா. எனக்கு அவளுக்கு பிடிக்கும். ஆனா அங்க போய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. 2 வாய் தான் எடுத்து வச்சான், வாந்தி வச்சுட்டான். எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு. Emotional damn it. சாப்பிடுங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. சுஷியா நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. எத்தனை ஐட்டம் சொன்னோம்? 4 விதமான ஐட்டம்லாம் சொன்னோம், ஓகேயா? 4 விதமான ஐட்டம் சொன்னோம். அதுல ஒரு சூப்பு நானே வேண்மிக்கு மெனக்கெட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒன்று சொன்னேன். அது என்னன்னா கிராப் சூப்பு, நண்டு சூப்பு. ஆனா நம்ம வீட்டுல வைக்கிற சூப்பு மாதிரிலாம் இல்லப்பு, மோய் மாரி இருக்கும். ஆனா நண்டோட ஈஸி தரோங்க, அது தரோம். நான் போய் சொல்லல, ஓகே? நான் குறை சொல்லல. ஆனா எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு, சாப்பிடாத ஒரு சாப்பாடை வந்து பழக்கப்படுத்தி நான் சாப்பிட ட்ரை பண்ணேன்னா அது ஒண்ணு நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுவேன், இல்லைன்னா முதல்ல சொன்னா பார்த்தீங்களா இல்லையா, 2 வாய்க்கு மேல வாய்ப்பு இல்ல ராஜா. எனக்கு என்ன சாப்பாடு கிடைக்கலனாலும் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஒரு பேக்கெட் பிரெட் வாங்குவேன், ரொட்டி. அதுக்கு வச்சு ஃபுல்லா ஓட்டிடுவேன். 365 நாள் ஓட்டிடுவேன். ஐ வில். ஏன் மனிதர்கள் இருக்காங்க? ஏன்டா சாப்பிடாதது உன் தப்பு இல்லைம்மா, இதுவா ட்ரை பண்ணுன்னு நான் பிடிச்சி இழுத்துட்டு போனேன். மை ஃபால்ட். அதுக்கப்புறம் மை ஃபால்ட்டுக்கு அப்புறம் வரும்ல, அதனாலதான் நானே எடுத்து கொடுத்தேன். எங்கடா வாய் திறந்து கேட்டேன்னா வாய் வலிக்குமே உனக்குன்ட்டு. அப்புறம் அந்த படத்துல வாயில விட்டு காடியில ஏத்திட்டு போய்கிட்டு இருந்தாங்களே விட்டு ஜம்பாலு, அந்த மாதிரி ஆயிருக்கும். காந்தி கண்ணாடி பார்க்கணும் அப்படின்னு. காந்தி கண்ணாடி, சரி அப்ப என்ன பண்ணுவோம், 1ஆம் தேதி போய் பார்ப்போம். அது இருக்குமான்னு தெரியல. லோட்டஸ்ல மட்டும்தான் இருக்கு. லோட்டஸ்ல மட்டும்தான். வேற எங்கேயும் இல்லை. லோட்டஸா? எல்எஃப்எஸ்ஸா? எல்எஃப்எஸ்ஸா? அப்படி சொல்லு. லோட்டஸ்ல எப்படா தியேட்டர் வந்துச்சுன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த லோட்டஸ் லோட்டஸ் 5 தான். எங்களோட இது வந்து நீங்க பாக்குறீங்க,
நிறைய லைக் பண்றீங்கன்னு எங்களுக்கும் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப பார்க்குறோம். எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கு. அதுக்காக வந்து ரொம்ப சந்தோஷமும் பட முடியாது. ஓகேவா? ஒரு பழமொழி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எதுல வேணாலும் ஆடலாம். ஆணவத்தில் ஆடணும். அப்ப கவுந்துரும். வெடிக்குதா இல்லையா? இது வந்து யாராருக்கெல்லாம் பொருந்துமோ அவங்க அவங்களுக்கு இந்த சீனை மட்டும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயா கொடுக்குறோம். எடுத்துக்குவாங்களா? நல்லதுக்கு மட்டும் பாய்ச்சிக்கோங்க. நாங்க ஆமா, நம்ம வந்த நேரம் பாத்தியா இல்லையா? இப்பயே வெடிக்குது. ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் கால் பிடிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். பீஸ். ஆமாடா, என்ன பிளாஸ்? sorry guys, selamat hari Malaysia untuk kawan-kawan semua. அதுக்கு நான் அந்த kawan அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஓகேவா? மெம்பர்க்கு ஓகே. selamat hari Malaysia. நீ என்ன கைங்களுக்கு மட்டும் தான் சொல்லுவியா? அதெல்லாம் எங்கெல்லாம் சொல்ல மாட்டேன்னு கேட்டா நான் எல்லாருக்கும் சேர்த்து வச்சு தான் மலையில சொன்னேன். எல்லாருக்கும் புரியணும். ஓகேவா? அதை மொதல் தவிர எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ நானும் ஒன்று மாதிரி தான் இன்னும் சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். நீங்க நடுவில் பண்ணோன்னே அவனுக்கு என்னென்னமோ வியாதி வருது, அவங்களுக்கு பேர் என்ன வருது. அதான் எங்களுக்கு பேர் எந்த மாதிரி வியாதி வந்துருக்குன்னு. ஆனா மச்சான் ஓகே தானே இந்த ஹேர் ஸ்டைல். இந்த மாதிரி அட்டிட்யூடோட நீ எவனாச்சும் பார்த்தனா இல்ல எவனாச்சும் பார்த்தனா உளுசுல கண்டி அடி போட்டான் நினைப்பான் ஒருத்தன். இந்த நாயை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பின்னையும் கைங்க தான். ஏன் அப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்க. சும்மா பாரு இந்த வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்குன்ட்டு அனுபவிக்கணும் எல்லாத்தையும். நம்ம ஒரு தாசி மாதிரி வராது. நான் கொஞ்சம் நல்லா சந்தோஷமா போய்கிட்டு இருக்கேன் அவங்க கூட. அங்கேயும் தண்ணி தானே, இங்கேயும் தண்ணி தான். போடாஸ் என் வாய் கலராது. ஓகேவா? அதான். ஸோ ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்க பாருங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு எல்லா விதமான இதுவும் இருக்கு. சிம்பிள் வேலை இடமும் இருக்கு. வேலை இடமும் போல வேலையும் இருக்கு. கிட்டத்திலே அவங்க நினைச்ச இடத்துக்கு போக வேண்டியதுன்னா, ஐ மீன் சந்தோஷமா லேப்பா பண்ற இடம்னா அது இந்த மாதிரி இடமும் இருக்கு. பிடிச்சமான சாப்பாடு வகைங்க, அப்புறம் இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். ஓகேவா? அதுலதான் நான் வந்து என்ன மெயினா பார்த்து ரொம்ப வியந்ததுன்னா வியூ பாயிண்ட். பின்னைங்களே என்வாயர்மெண்ட் அது பயங்கரமா இருக்கு. ஓகேயா? ஏன்னா நிறைய பேர் எப்படியோ வந்து இந்த இடத்துல ரிவ்யூலாம் பண்ணியிருப்பாங்க. நாங்க ரிவ்யூலாம் பண்ணல. நாங்க எங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை தான் சொல்றோம். ஓகே. ரிலேட் பண்ண வந்திருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி வந்திருக்கோம். மச்சம் எப்படியோ வந்திருக்கோம். ஓகேவா? ஆனா இந்த இடம் கட்டுறதுக்கு முன்னாடி நாங்க நிறைய வாட்டி வந்திருக்கோம். இந்த இடம் கட்டி இப்ப நான் வந்து 2வது வாட்டி வந்திருக்கேன். நீ எத்தனாவது வாட்டி மச்சான்? 2வது வாட்டி வந்திருக்கேன். ஓகேவா? இப்ப நான் மொதல் வாட்டி வந்து என் கூட நம்ம அதுல சொல்லியா கூட படிச்சவங்க கூட வந்துட்டுன்னு அதோட இப்ப நாங்க 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கோம். ஓகேவா? இன்னொன்னு இதோட கதை என்னன்னா, இது வந்து நம்ம காலையில சாயந்தரம்லாம் பார்த்தோன்னு வைங்களேன், மத்தியானம்லாம் தரோங்க. அதுவும் போட்டோ பிடிக்கிறதுக்கெல்லாம் பொண்ண கதையா இருக்கும். ஏன்னா அந்த ஆளை அடிச்சுக்கிட்டு சம்டைம்ஸ் வந்து க்ரூஸுங்க வந்து பாக் பண்ணிருப்பானுங்க. பின்னாடி கீழே இறங்கலாம். இறங்கலாம்டா. ஆனா இப்ப இறங்கணும்னு வைங்க விபரீதமாயிரும். ஆக்சுவலா நான் வந்து என்ன நினைச்சேன்னா, அந்த சைக்கிள் எடுத்துட்டு தான் பே பண்ணிட்டு ஓட்டலாம்னு நினைச்சேன். ஓகேவா? மணி வேற ஆயிடுச்சா? இல்ல போன வாட்டி நான் வந்து அதான் பண்ணோம். சைக்கிள் எடுத்துட்டு எடுக்கலாம். ஜஸ்ட் பே பண்ணிட்டு எடுத்துட்டு தெரியுமா ஒரு கேர்னியே ரவுண்ட் அடிச்சோம். நடு ரோட்ல பூந்து ரோடெல்லாம் ஓட்டிட்டு போலாம். கூட பாக்கலையா நம்ம காடி பார்க் பண்றப்ப ஒருத்தன் ஓட்டிட்டு போய்கிட்டு இருந்தானுங்க. சேவாதான். நீ ஒரு வாட்டி பே பண்ணுவ, 24 hours நீ யூஸ் பண்ணலாம். 24 நாள்
அதான் கதையே. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. கதை இல்ல, அது வந்து அடுத்த வாட்டி நாங்க கரெக்டா உங்களுக்கு பண்றோம், கண்டிப்பா பண்ணிடுவோம், கதையே இல்லை. ஓகேவா? என்னன்னு தெரியல, நிறைய பேர் இதெல்லாம் அப்படியே ஒன்னே ஒண்ணுதான், தடுங்குனா இன்னும் தரமா எல்லாம் கடவுள் ஆசீர்வாதம், இன்ஷா அல்லாஹ். எதுன்னு சொல்லலாம், ஜீசஸ். ஓகே, ஸோ அதுதான் ஒண்ணு. அப்படி மட்டும் நினைக்க வேண்டியதை பண்ண வேண்டியதை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஓகேவா? அவ்வளவுதான் சிம்பிளா சொல்ல முடியும். எதையும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். அந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது, தெரியல உனக்கு. ஓகே, அப்புறம் வெள்ள முடி ரொம்ப வந்துடும். அப்புறம் வெள்ளனே கல்யாணம் பண்ணிடுறீங்க இவன மாதிரி. வெள்ள முடியே. உனக்கு இதுக்கப்புறம் வந்தா என்ன, வரலன்னா என்ன இளவு? இதான் கல்யாணம் பண்ணிட்டியே. நான்டா வருத்தப்படணும். மறுநாளே என்னால அங்கிள் லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்க போல. ஆமா, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இவ்வளவு இன்டைரக்டெல்லாம் சொல்ல முடியாது. டேரக்டா மூஞ்ச பார்த்து சொல்றேன். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுங்க. இப்ப அவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு நான் ஒண்ணே கேக்குறேன். தெரியாம தான் கேக்குறேன். இத்தனை வருஷம் இருக்கதானே கூட. ஓகே, இத்தனை வருஷத்துல ஓகே, இதுக்கு முன்னாடி எல்லாம் விட்டுரு. நான் சொல்லவும் விரும்பல, அவன் கேட்காது, அவரு காது முடியும். ஓகேயா? ஊமுங். சோ அதான் சொல்ல வரேன், இத்தனை வருஷம் கூட இருக்குல்ல. ஓகே, இதுக்கு முன்னாடி எல்லாம் விட்டுரு. ஸோ இந்த வருஷத்துல இருந்து வா. ஓகே, இந்த வருஷம் என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்ன இதெல்லாம் பார்த்ததை கூட இருந்து பார்த்து வந்தான்டா நீ. ஓகே, இப்ப வரைக்கும், இந்த நொடி வரைக்கும், இந்த செகண்ட் கணக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும், ஓகேவா? ஏதாச்சும் நான் பண்ணியிருக்கேனா? சரி, அப்படியே வச்சிரு. புதுசுல புரிய எடுத்து காட்டக்கூடாது. ஏய் ஆமா, புதுசுல போயிருவாங்கப்பா. நீ சொல்லாம இருந்திருந்தா கூட நான் காமிச்சிருக்க மாட்டேன். நீ சொன்ன பத்தியா, இதுக்காகவே நான் பண்ணுவேன். நீ எதெல்லாம் நான் பண்ணாம இருக்கணும் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா அதை பண்ணுவேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. நீ யாம் பெற்ற இன்பம் வையகமும் பெருக. இந்தாங்க வாங்க, யாம் பெற்ற இன்பம் நீங்களும் பெருகலாம். இல்ல, இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன் தெரியாம. உண்மையை சொல்லணும், மனசாட்சியை தொட்டு சொல்லணும். அங்க இருக்கு, அது மனசு இல்ல. அப்புறம் சொல்லிடுவேன். சொல்லு, இப்ப சொல்லு. நீ தோலா பண்ண தோலா பத்தி எனக்கு என்ன? தோலா அன்னைக்கு இருக்கான். அவனை சொன்னா, நீ கல்யாணம் பண்ணும் போது நிம்மதியா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கியா, இல்ல கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தியா? அப்ப நிம்மதியா இருந்தியா? பார்த்தீங்களா எப்படி டக்குன்னு கதையை. நான் இப்ப என்ன கேட்டேன்? மனசாட்சி தொட்டு சொல்றேன். மனசாட்சி தேடி ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. அதான் ஒண்ணு, கல்யாணம் பண்ணாத வரைக்கும் தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். ஏன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க முடியாதா கேட்டீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பா சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா அந்த வரம் எல்லாருக்கும் அமையாது. எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும், ஒரு சில விஷயம் கண்ணால அனுபவிச்சு பார்த்த வரைக்கும் நான் அதுல சொல்றேன். என்னோட தேரி அதை சொல்றேன். எல்லாருக்கும் அந்த வரம் அனுபவிச்சிருக்காரு. நானும் நிறைய. ஆனா கல்யாணம் அவர் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான். நீ தான் முத கல்யாணம் பண்ணியிருக்க. நீ தான் கல்யாணமே பண்ணியிருக்க. ஓகேயா? ஓகேயா? போனமே பரியில. அவன் தான் முத கல்யாணம். 3 பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு. அவனெல்லாம் ஏன் இழுக்குற? அவனெல்லாம் நல்லா அவன்லாம் வந்து ஏதோ ஒரு கேட்டகரி தாண்டி போய்கிட்டு இருக்கான். அவன்
ஸ்கூல் முடிஞ்சோடனே கல்யாணம் தான். அந்த எல்லாம் எல்லாம் ஸ்கூல் முடிஞ்சோடனே வந்து அடுத்து காலேஜுக்கு போலாமா, வேலைக்கு போலாமா, முட்டி சம்பந்தமே நம்ம காலேஜ் போய் வந்து இங்க போய் அங்க போய் எங்கேயோ போய் கடைசியா கல்யாணம் பண்ணி இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கு. ஓகே அது ஓகே. எனக்கு வந்து அஸ் அ ஃப்ரெண்டா பாக்குறப்ப ஓகே, எனக்கு சந்தோஷமா இருக்குல்ல. கல்யாணம் பண்ணிட்டான், ஒரு பையன் இருக்கு, ஃபேமிலியோட நல்லா சந்தோஷமா இருக்கான், அம்மா அப்பாவோட. ஓகே நிம்மதியா இருக்கு. ஆனா இந்த மாதிரி வரோம் எல்லாருக்கும் அமையாது இல்ல. அதுவும் இப்போ ஒரு கட்டம் சொன்னா பாத்தீங்களா, நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணுன்னு. அந்த கர்மம் பிடிச்ச வாரம் எனக்கு மட்டும் அமையவே அமையாது. அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு தான் லவ் மயிரே செட் ஆகலையே, அப்ப எப்படா கல்யாண மயிறு செட் ஆகும்? நீ வாங்கிட்டு வந்து வரோம் அது. அப்ப என்ன மயித்துக்கு கல்யாணம் பண்ணுன்ற? நான் சொல்லி திடீர்னு உனக்கு கல்யாணம் நாளைக்கே நடந்துருச்சுன்னா அந்த ஒரு நட்பாசம் இல்ல, இது வந்து நாரத்தனமான ஒரு ஆசை. எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ வேற எந்த ஆசையை வந்து சொல்லியிருந்தாலும் ஓகே, நண்பன் சொல்றானேன்ட்டு நான் கேட்டுக்கிட்டு இருந்திருக்க முடியும். அதுக்காக நான் பண்ணியிருப்பேன், எஃபர்ட் எனக்கு எடுத்திருப்பேன், கண்டிப்பா பண்ணியிருப்பேன், மூவ் பண்ணியிருப்பேன். ஆனா இந்த கண்டிப்பா அந்த மாதிரி மூவ் பண்ணியிருப்பேன். இப்ப நம்ம ஜேகே வந்து மூவ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற மாதிரி. ஓகேவா? சோ இதெல்லாம் பண்றது, இதெல்லாம் ஒரு பலன் இருக்கு. அந்த இளவு பிடிச்சதை பண்ணிவிட்டு எனக்கு என்ன பலன் இருக்கு நீ சொல்லு. எனக்கு சொல்றேன் ஓகேவா, நான் பொதுவா சொல்லல. ஓகே, எனக்கு சொல்றேன். ஓகேவா? வர்றது ஒழுங்கா இருந்தா நான் ஏன்டா எப்படி இருக்க போறேன் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு, தெரியுமா தெரியாதா? தெரியும்ல, அதுதான் சொல்ல வரேன். ஸோ யாராருக்கு என்ன அமையணுமோ நம்ம கையில ஒண்ணும் இல்லை, அது மேல உள்ளவங்க கையில இருக்கு. ஓகேவா? அது அமையிறப்ப அமையிட்டோம், அமையனாலும் பிரச்சனை மாரியே இல்லை, பக்கத்துலயே இருக்கு என் தாய்நாடு. ஓகேவா? தாய்நாடு இல்லைன்னா நான் இங்கேருந்து ரிஸ்க் எடுப்பேன், கிட்டாரை தூக்குவேன், பாத்துக்கோங்க. ஏன்னா என்னோட 10 பக்கெட் லிஸ்ட்ல வந்து அந்த லிஸ்ட் உனக்கு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சிம்பாங்க நம்ம பாஷையில சொல்றேன், சிம்பாங்கன்ட்டு. ஓகேவா? 4 ஜங்ஷன். ஓகே, 4 ஜங்ஷனு ஃபுல்லா லைட்டிங், கலரிங், பில்டிங் அப்படி இருக்கும். ஓகேவா? அந்த இப்ப நம்ம ரோடு கிராஸ் பண்ணி வந்தோம்ல, அந்த மாதிரி கிராசிங் ஒர்க் இருக்கும். ஓகேவா? அதுல மேபி நடந்துச்சுனால கடவுள் புண்ணியத்துல இன்ஷா அல்லாஹ், ஓகே மை ஜீசஸ் முருகா, நடந்துச்சுன்னா என்னோட ஃபியூச்சர் கூட நான் அந்த இடத்துல கை கொடுத்து நடந்து போனோம். நம்ம அண்ணன் விஜய் சித்து சொல்லுவார்ல, ஷாலினி அக்கா கூட வந்து அது வந்து யுஎஸ் தானே, அவருக்கு வந்து எப்படி யுஎஸ்ஓ ஜப்பானுக்கு போக போறீங்களா? நீங்க சொல்ற மாதிரி இடம் ஜப்பான்ல தான் சார் இருக்கு. ஜப்பான்ல இருக்கு. ஓகேவா? அது நான் ஜப்பான் கட்சி கல்யாணம் பண்றேன்னா ஓகே, ஜப்பான் கட்சிக்கிட்ட இருப்பேன். நிச்சயமா அப்படி ஆயிரும். ஓகேவா? கதையே இல்லை. ஜப்பான் கட்சிங்க நல்லா தமிழ் பேசுறேன். நம்ம பிள்ளைங்க நல்லா தமிழ் பேசுறீங்களோ இல்லையா, ஜப்பான் கட்சிங்க நல்லா பேசுங்க. ஐ மீன் இதை பாத்துக்கிட்டு இருக்கிற ஜப்பான் கட்சி ஏதோ ஒரு நல்ல விதமான பொண்ணா இருந்தா மறக்காம எனக்கு டிஎம் பண்ணுமா. ஓகே, ஆக்சுவலி நீங்க அவங்க கிட்ட பேசுறதா இருந்தா தூய தமிழில் தான் பேச வேண்டும். நான் ஒண்ணு சொல்லட்டா? இப்ப நம்ம பேசுறதுக்கு பேரு தமிழ் இல்ல, அதுதான் சுத்தமான தமிழ், தூய தமிழ். ஓகேவா? அது தெரியாமலாம் இல்ல, அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடும். இவருக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கு மேடம். இவருக்கு அப்படி சாரு வாயில வண்டையா வரும். அது வந்து கண்ட மாதிரி ஆளை பார்த்தாதான் வண்டியா வரும். ஐ மீன் வாயில வந்து தமிழ்ல அப்படியே சரளமா வரும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? உழவர் புளித்திருவீங்க தமிழ். டேய், என் கண்ணுல மட்டும் ஜப்பான் கட்சி மாட்டுனா உங்க முன்னுக்கு வச்சு, இல்லைன்னா வீடியோ எடுத்து நான் அவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்றேன்றது உனக்கு காமிச்சிருவேன்டா. போய் புடுங்க போ. அதுக்கு முதல்ல நம்ம ஜப்பானுக்கு போயிருவோம். அதெல்லாம் இவ்வளோ தூரம் மூவ் ஆன் பண்ணிருக்கோமே. ஆனை தானே பாக்கணும். நீ ஆனை பாரு, நான் பெண்ணை பாக்குறேன். அவருதான் வாயில விட்டுரு இல்ல. இது என்ன வாயில விட்டுவரா? நீ அப்படித்தானே வச்ச, இதுக்கு பேருதான் வாயில விட்டுவரு. ஓகே, இது வந்து பாக்கல பாத்தீங்களா, அப்பப்ப புத்தி புண்டு இங்க எங்கேயோ போகுது. நல்லா வருதுங்க சாரு. ஸோ இதுதான்
ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சில விஷயம் எங்களுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து நடந்துச்சுன்னா ஓகே. எனக்கு என்னோட ஃபியூச்சர் கூட அந்த இடத்துல போகணும்னு ஆசை. ஆக்சுவலா அது என்ன இடம்னா, நியூயார்க் நகரம் முழுதும் நேரம் தனிமை அடங்குது. ஏன்டா இப்ப அப்படி கேட்ட? கேட்டேன்டா, தெரியலடா. மெக்சிகோடா? நியூயார்க், மெக்சிகோவா? அப்படி- நியூயார்க் தெரியும். நியூயார்க்னு ஒரு இடம் இருக்கு, அது தெரியும். அது Okay. வந்து அது கன்ஃபார்ம் வந்து ஒரு நாடு இல்ல. அது நாடு இல்ல, நாடு இல்ல, அது வந்து ஒரு சிட்டி, ஒரு சிட்டி, நியூயார்க் சிட்டி. ஓகேயா? அந்த சிட்டி எந்த நாட்டுல இருக்கு, அதுதான் என் கேள்வி. ஓகே, அதுதான் இப்ப சொன்னேன் நானு மெக்சிகோன்ட்டுன்னு. அப்படி தவறா இருந்தா கண்டிப்பா கமெண்ட் அடிங்க, தவறுதான். ஓகேவா? அப்படியே எந்த நாடுன்றதும் மென்ஷன் பண்ணிருங்க. ஓகே, ஸோ அதுதான் சொன்னேன். அந்த நியூயார்க்ல வந்து அப்படியே போகணும்னு ஒரு இது, ஒரு அல்பாஸ்னா அல்பாஸ்ன்னு எடுத்துக்கோங்க. பட் எனக்கு வந்து அது ஒரு ஆசை. ஓகேவா? ஸோ அது பண்ணணுன்ட்டுன்னு. அப்படி பேரே கிடைக்கலனாலும் கதை இல்லை, ஒண்டியாசம் நான் போயிட்டு ஒரு போட்டோ எடுக்கணும். ஒரு போட்டோக்கு மட்டும் நாங்க போல, என்ன பண்றது? நான் இப்ப ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், என் தலையெழுத்து இவன் கூட போகணும் இருந்தா இவன் கூட தான் போவேன். இது மட்டும் வெள்ளடியா சொல்லிக்கிறேன். மேபி ஃபியூச்சர்ல நடந்துச்சுன்னு வைங்களேன். இப்ப இந்த வீடியோ கட்ட வந்து அந்த ஃபியூச்சர்ல நடக்கிற வீடியோல கண்டிப்பா ஏத்துவோம். ஓகே, கண்டிப்பா ஏத்துவோம். ஓகேவா? தலையெழுத்து இங்க எழுந்திருந்துச்சுன்னா வேற வழி தும்பிட்டான், அப்ப கண்டிப்பா இவன் கூட தான். இல்ல, நீங்க பரவாயில்ல, இதுக்கு தைலண்ட் போயிட்டு வரீங்க. ஒரு வாட்டி தான் விட்டுட்டு போனேன், அதுவும் விட்டுட்டு போல. அவன் பையனுக்கு பிறந்த போயிருக்கான், ஏதோ ஒரு பிள்ளைய கூட்டு போயிருக்கான். சொன்ன எவனையோ கூட்டிட்டு போயிருக்கான் கூட. ஓகே, எவனையும் கூட்டிட்டு போற அளவுக்கு நான் எவன் கூடயும் இப்ப எந்த உறவுலையும் இல்லை. அத நான் பிராங்கா சொல்லிக்கிறேன். ஓகே, எந்த மயிராண்டியும் என்னோட மெம்பருங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து இப்ப அவனுங்க எல்லாமே இப்ப பஹாங்ல இருக்கானுங்க. Depa baru aku semua pi pahang. Tak tahu lah pasti pada papi mana. Okay, tapi okay, aku sumpah gembira. Depa bersepa tau. Depa ada hal sikit-sikit lah depa ada bagi tahu dekat I. Tapi bila aku tengok dalam depa punya status, memanglah orang yang kawan yang macam mana aku bagi tahu, orang kawan tu apa? Kawan yang betul-betul itu memang dia boleh rasa gembira lah. Okay, so macam tu aku ada. ஸோ அதுதான் கதையே. ஓகேவா? இப்போ என்னத்துக்கு ஒரு கட்டம் மட்டம்லாம் இல்லை பேசினோன்னா, ஒரு சில மெம்பருங்க என்னோட ஆளுங்க வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயம் புரியணுன்றது, அதான் மலையாளியும் பேசுகிறோம். ஓகேவா? ஓகே, இனவெறி பிடிச்சவங்க, மதவெறி வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி பிடிச்சவனுங்களா இருந்தா அதை பேரு பிஞ்சிரும். இல்ல இல்ல இல்ல, இதுல மேபி அந்த மாரி ஆளுங்களுக்கு வந்து மறுபடியும் சொல்றேன், அந்த மாரி ஆளுங்க யாராவது இருந்தாங்கன்னா யூஸ் அஸ், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த ஐ மீன் இந்த வீடியோ எடுத்து போட்டு ஸ்டேட்டஸா போட்டுக்கோங்க, அவனுங்களுக்கு காமிங்க, அப்படிதான். தனியா க்ரோப் பண்ணி ஏத்துங்க ஏத்துங்க சொல்லுங்க. ஓகேவா? சாவுல புளி மதுக்கும் சாவும்ல செத்த பையல. அந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்த மத வெறி, இனவெறி, இந்த மொழி வெறி இதெல்லாம் எந்த இலவுமே இல்லை. சோப்பு போடுற கண்ணா. சிம்பிளா சொல்ல போனா எம்மதமும் சம்மதம்ன்ற போடு தான் எங்களுக்கு. ஓகேவா? நாங்க எல்லாரையும் மதிப்போம், எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவோம். ஓகே, தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. அடங்கியவர்களுக்கு அப்பா போற்றி, இத்தி தண்ணின் கீழ் இரு மூவருக்கு அத்திக்கருடைய அரசே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றினார். என்னப்பா இதுக்கு பொருள்னு கேட்டான் சுல்தான் முகமது முஹாத்திப் துர்காராவ் சொன்னார், தென்னாட்டுல இவனுக்கு பேரு சிவன், எந்நாட்டவருக்கும் இறைவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டு வரைக்கும் இறைவா போற்றி, அந்த போர்டு தான். ஓகேவா? ஸோ எல்லாமே சமம், எல்லாருமே ஒண்ணுதான். ஓகேவா? என்ன ஒரு சில விஷயத்தினாலதான் வந்து நம்ம பிரிக்கப்பட்டிருக்குமே தவிர மற்றபடி எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கும். ஓகேவா? அது என்னைக்குமே இருக்கணும், அப்படியேதான் இருக்கணும், அப்பதான் நான் வந்து நல்லா இருப்போம். ஓகேவா? அது வந்து எல்லாருமே இப்போ ஃபாலோ அப் பண்றாங்க. ஒரு சில சென்சர் ஆஃப் பீப்புள்ஸ்னாலதான் வந்து இல்ல சில பல விஷயம்லாம் நடக்குது. அதை நாங்க மென்ஷன் பண்ண விரும்பல. நான் பார்க்க மாட்டேன்.
ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா ஒரு மைக்ல பேட்டரி முடிச்சு. அதான் கதையே, அதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். மைக்கையும் பிடிக்க வச்சுட்டான். விளக்கு பிடிச்சாச்சு, மைக்கு பிடிச்சாச்சு. இன்னும் வேற? வேற என்ன பிடிக்கணும்? புச்சுத்தாவா இது இன்னும் வெட்டி விடுது. எனக்கு இன்னும் இன்டர்வியூ பண்ற மாதிரி இருக்கு. அவனை இன்டர்வியூ பண்ணணும். அவங்க கருத்து சொல்றதே கேட்க முடியாது. ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைன்றது என்னது? காக்கா கருந்துச்சு ஆம்பளை போய் சேர்த்து கட்டிட்டா. அதுக்குன்றது ஒன்னே ஒண்ணுதான். பிறக்குறோமா, நல்லா வளர்றோமா, அதுக்கப்புறம் வாழ்றோமா, அதுக்கப்புறம் சாவறோமா மனுஷன் இருந்தா ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணணும் லைஃப் அப்படின்னு இல்லாம ஒரு பதிவு. ఇప్పుడు చూడు